வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எல்லா காரியத்திலையும் நீங்க உங்களுடைய திறமையை அழகாக புரிந்து கொண்டு என்னுடைய லிமிடேஷன் தான் இந்த இதுக்குள்ளதான் இருப்பேன், இந்த ரூம் விட்டு நான் வெளியில போக மாட்டேன், என்னுடைய பாதை கிளீனா இருக்கு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கீங்க. உங்க தெளிவு புரிந்து கொண்டதனால்தான் நீங்க ஒரு காயினை நிதானமாக நகர்த்தி கொண்டே போகிறீர்கள். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏற்பட்ட சூழ்நிலையிலே உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்துக்கு வந்திருப்பார். அப்படிங்கிறதுனால வரக்கூடிய காலத்தில் நிறைய விஷயமான வாழ்க்கையில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய காரியங்களாக அமைய போகிறது. கொஞ்சம் செலவும் உண்டு அப்படிங்கிறது மனசை வச்சு கொள்வேன். 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கும்பராசி அப்படின்னு வச்சிருந்தா அந்த ராசிக்கும் உங்க ராசிநாதன் தான் அதிபதி. அப்படிங்கிறதுனால 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற முயற்சி செய்தால் எல்லா வேலையும் உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பதற்காக அமைந்திருக்கிறார். அது மூலியமா லாபங்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு. 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற சூரிய பகவானாலே சில பிரச்சனைகள் உண்டாலும் 8க்குரியவன் அந்த கான்செப்ட்ல கொஞ்சம் செலவுகள் உண்டு. அதனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் செக் பண்ணிட்டு அழகா ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை உண்டு அப்படிங்கிறது புரியுது. 5லேயே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானோர் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதுனால அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைகளில வாழ்க்கையில சில முன்னேற்றங்களும் உண்டு, சில சிக்கல்களும் உண்டு. அவர்களை கொஞ்சம் கிளீனா க்ளோஸ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க லைஃப்ல நல்லா இருப்பாங்கன்னு புரியுது. 6லே இருக்கக்கூடிய புதனானவர் 3ஆம் இடத்துல இருப்பதனாலும் லாபத்தை கொடுத்தாலும் சில புத்தி குறைபாடுகள் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா லாபம் குறையில்லாமல் இருக்கும். எஸ்பெஷலி இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் போகும்போது, கேஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபைல் பண்ணும்போது கரெக்டா பார்த்து ஃபைல் பண்ணிடுங்க. 7க்குரியவன் 9ஆம் இடத்திலிருந்து பயணிக்கக்கூடிய அப்போ உங்களுக்கு கலத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சில நல்ல இந்த சந்திரமுகின்னு வாங்க 2 வகை வாங்கல, அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் நல்லாவும் இருப்பாங்க, கொஞ்சம் மாற்றமும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்யோன்யம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனானவர் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருன்னா 3, 9 தொடர்பு அப்படின்னாலே உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் குலதெய்வ வழிபாடுகள் உண்டு என்பதை காட்டுகிறது. 10க்குரியவன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் வாழ்க்கையில தொழிலே கொஞ்சம் சிக்கல்கள் உண்டு. எதிர்பார்த்த அளவுக்கு ஃபண்ட் ஃப்ளோ இருக்காது. இருந்தாலும் வாழ்க்கையை எப்படியான முயற்சி பண்ணி போட்டிடுவீங்க. இப்படி இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைய போகிறது. லாபஸ்தானாதிபதி உங்களை ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாயானவர். ஆனால் பைசா வரவுக்கு வாழ்க்கையில புதிய முயற்சியினாலே கொடுக்கக்கூடிய சக்சஸ் உண்டு என்று புரிந்து கொண்டால் இந்த வாரம் நீலம், கிரே அப்படிங்கிற 2 கலர் சூப்பர் கலர். 5, 3 என்ற நம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர்ஸ். வாழ்க்கையில வளமோடு வாழணும்னா சிவபெருமானின் அருளாலே